சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது. பன்னீர்செல்வம் அதிரடியான அறிவிப்பால் அதிமுகவின் தொண்டர்கள் முழுவதும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தற்பொழுது ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளனர். அதாவது கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும் தழுவி வருகிறது என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த தலைமைக்கு தகுதியில்லாதவர் என்பது போல் செயல்படுவதாகவும், அதிமுகவின் வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நிலைப்பாடு என்ன, வெற்றிக்கு எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக விமர்சனம் ஒட்டுமொத்த திமுகவிற்கு எதிராக இல்லாமல் என்னை பற்றியும் எனது ஆதரவாளர்கள் பற்றியும் தான் எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த ஆதரவுகள் அனைத்துமே மக்கள் மத்தியில் கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்களும் மக்களும் புறக்கணித்து விட்டார்கள். மக்களவை தேர்தலில் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் நான் அதிமுகவில் இருந்தபொழுது 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியை தழுவியது. ஆனால் இப்பொழுது தொடர் தோல்வி, டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமை, 3வது 4வது இடம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதிமுகவின் நிலைமை இப்படி இருந்தால் நிச்சயம் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுகவால் பெற முடியாது என்ற தகவலையும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது சரியா? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவின் தலைமை பதவிக்கான அறிகுறி இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக உள்ளதால் தொடர் தோல்விகளை சந்திக்கிறது என்றும், அதிமுக ஒற்றுமையை வலியுறுத்துபவர்கள் குறிவைத்து அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் என்றும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதுரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார். அப்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற சென்ற பொழுது உங்களது காரில் வாருங்கள் என்று எடப்பாடி அவமானம் செய்யதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடி மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி பற்றி ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.